மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 உருளைக்கிழங்கு வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய போறோம். அளவுல எவ்வளவு இருக்குன்னா 3/4 கிலோ இருக்கு. இது அளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து 1/2 கிலோ, 3/4 கிலோ, 1 கிலோ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். எத்தனை நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் மீன்ஸ் நம்ம வந்து ஃப்ரீசர்ல வச்சோம்னா 1 மாசம் 2 மாசம் கூட வச்சுக்கலாம். பட் நம்ம ஃப்ரெஷ்ஷா செஞ்சு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவோம். அது கூட சேர்த்து ஹோம்மேட் பெரி பெரி மசாலா இல்லையா? ஒரு சில சூப்பர் மார்க்கெட் போவோம், ஒரு ஆசையா போய் தேடி போவோம், கிடைக்காது பெரி பெரி மசாலா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், வீட்லேயே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ ஃப்ரைட் சிக்கன் மேலே தூவி சாப்பிடலாம். நார்மலாக நம்ம ஏதாவது செய்கிறோம், பர்கர் செய்கிறோம் அல்லது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறோம், எதில் வேணாலும் அதை தூவி சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிடலாம். அடுத்தது அந்த மசாலா அரைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கேன். ஸோ இதை இப்படி கட் பண்ணிப்போம். எப்படின்னா ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பாருங்க, பீசஸ் வந்து இந்த மாதிரி வரணும். எப்படின்னா நம்ம வந்து ஃப்ரைஸோட வடிவத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு உரிச்சு வெளியில் வைக்கக்கூடாது, வச்சோன்னா கலர் மாறும். அப்படி உரிச்சு வச்சாலும் என்ன பண்ணணும்னா தண்ணியில் போட்டு வைக்கலாம், மாறாது. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃப்ரைஸ் எல்லாமே எடுத்து ஐஸ் கியூப்ஸில் போடுறேன். ஐஸ் கியூப்ஸ் இருக்கு, கொஞ்சம் தண்ணி போதும். இதில் ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஊற வைக்கிறேன். நல்ல சில்லுன்னு வாட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ராசஸ் வந்து கம்மி தான். இது ஒரு ஜஸ்ட் இது மட்டும் தான் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இப்போது நம்மளுடைய ரெடிமேட் அடுப்பு வச்சுக்கலாம். இது நிறைய வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, இங்கே கிடைக்குது. இப்போ பாருங்கள், சிலிண்டரு. இதை உள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இது அவ்வளோதான் லாக்கு. இப்போது பற்ற வைக்கிறோம். சிம்பிள். கடாய், தண்ணி, இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான தண்ணி ஒரு 1-1.5 லிட்டர் ஊற்றிக்கலாம். இந்த ஐஸ் கியூப்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே எடுத்து இந்த தண்ணியில் போடுறேன். 15 நிமிஷம் இதிலேயே ஊறிட்டு நல்ல சில் வாட்டரில் எடுத்து இப்போ இந்த தண்ணிக்கு மாற்றுறோம். இந்த ஐஸில் போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது உள்ளே போய் நல்லா ஸ்டிக்கி ஆகும். முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு வாங்கும்பொழுது நல்ல காயாக இருக்கணும், பழுத்து இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கக்கூடாது. சரிங்களா? நல்ல கட்டியாக இருக்கணும். தண்ணியை ஊற்றிடுவோம். ஃப்ளேம் ஹையில் தான் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட்டு போடுறேன். ஏன்னா உருளைக்கிழங்குல சால்ட்டு ஏறட்டும். அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு இதில் ஆயில். தண்ணி நல்லா கொதிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, அடுப்பை அணைச்சிட்டு வடிச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்பலாம் வந்து இதை பாயில் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் சுடு தண்ணியில் ஒரு கொதி வர வைக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான். பாருங்க, தண்ணி நல்லா கொதி வந்ததுங்களா? ஒரு 2 கிண்டு உப்புலாம் வந்து ஏறி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை அணைச்சிடுவோம். இப்போ இதை பக்கத்தில் வடித்து ட்ரை பண்ணிப்போம். தண்ணியை நல்லா ட்ரை பண்ணுறோம். போட்டு ட்ரேல இந்த மாதிரி பருத்தி விட்டுட்டு டிஷ்யூ வச்சு தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறோம். அவ்வளோதான். ட்ரை ஆச்சு பாருங்கள், இல்லை ஃபேன் காற்றுல வச்சுக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்து ஃப்ரைஸ் மேலே தூவி விட போகிறோம். இந்த 4 உருளைக்கிழங்குக்கு நான் எவ்வளோ கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன். அதிகமாக போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க.
பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. வெறும் வறுத்து மட்டும்தான் சாப்பிடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்டிஷனில் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டோன்னா எப்பெல்லாம் பசங்க கேட்குறாங்களோ அப்போல்லாம் எடுத்து டக்குன்னு ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இது ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வறுத்தவுடனே சூடாக சாப்பிடணும். ஒரு ஜார் நல்ல ஃபைன் பவுடர் அரையணும், அந்த மாதிரி ஒரு ஜார் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆரிகானோ 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம். அப்படியே ஆனியன் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கார்லிக் பவுடர் பூண்டு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மாங்காய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், நார்மல் நம்மளுடைய சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு சர்க்கரை. ஸோ இவ்வளோ மசாலாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நம்ம போட்டிருக்கோம். பெப்பர் பவுடர் மட்டும், பிளாக் பெப்பர் பவுடர் மட்டும் 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் சொன்னேன். சேம் மெஷர். நீங்கள் கிராம் கணக்கு வேணா 10 கிராமோ 20 கிராம், இல்லை நிறைய நீங்கள் ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக 100 கிராம் கூட நீங்கள் எல்லாமே போட்டுக்கோங்க. கடைசியில் பெப்பர் மட்டும் 50 கிராம் போட்டுக்கோங்க. சரி, இப்போ இதை வந்து நல்ல பவுடரை அரைச்சி கொண்டு வந்துடலாம். அதுதான் மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வச்சோன்னா ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். சில்லரில் வச்சோன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து ஓரம் வச்சுருவோம். அடுப்பு மறுபடியும் பற்ற வைக்கணும், ஏன்னா இப்போ ஃப்ரைஸ் வறுக்கணும் இல்லையா. ஒரு கடாய். இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஃப்ரையரில் தான் வறுத்து கொடுக்குறோம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில். 5 dirhamsக்கு மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம், ஜப்பார் பை ஸ்பெஷல் சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தான் அரைக்கிறோம். அதனால் உங்களுக்கு வந்து ஃப்ரையர் வந்து வீடுகளில் இருக்காது. ஸோ அதனால் கடாயிலே ஆயில் என்ன டெம்பரேச்சரில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன். சும்மா நம்ம வந்து நிறையெல்லாம் ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம், வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அவ்வளோதான் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாட்டில். என்னோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது, சும்மா அனல் இருக்கணும். சும்மா கொஞ்சம் ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் நம்ம கிண்டலாம். ஓகே, இது பாருங்க, இந்த மாதிரி கலர் வரும்போது எடுத்துருங்க. அடா அடா அடா, எப்படி இருக்கு பாத்தீங்களா, கிறிஸ்பியா அந்த சவுண்ட். ஓகே, இப்போ பேலன்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோமா. எவ்வளோ குவான்டிட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துடலாம் இல்லையா. அவ்வளோதான். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே ஃப்ரை பண்ண, சும்மா லேசாக அப்படி கிண்டிகிட்டு இருக்க வேண்டியதான். ஆஹா, நல்ல சூடு. மசாலா போட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அவ்வளோதான், நம்ம செகண்ட் ரவுண்டும் எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா தூவுறோம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ. சரியா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சரியான சூடு. இவ்வளோ சூடாகவும் சாப்பிட முடியாது.
இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வைக்கணும். கீழே வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் எத்தனை நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிட்டு நம்மளுக்கு எப்பெல்லாம் தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணி மசாலாவை எவ்வளோ வேணுமோ தூவி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அவுட்புட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.